அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பல காரியங்கள பார்க்கணும். ஆனா நேரம் பத்தாது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 3 மணி நேரம் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நடந்த சட்டசபை நடந்த சட்டசபைய பார்த்தோம்னா, ஒரே கேலிக்கூத்தாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆ கடைசியில ஒண்ணு சொல்லுகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. டிஸ்க்ளைமருக்காக சொல்லப்படுகிறது. பல்வேறு செய்திகளில் வரப்பட்ட காரியத்தை வைத்துதான் இப்பொழுது நமது சமூகத்தின் குரலில் செய்திகளாக வெளி சட்டசபை ஒரு காலத்துல அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவர்கள் எல்லாம் இருந்து ஒரு சட்டசபையை கலகலப்பாக வைத்திருப்பார்கள். ஆனால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சட்டசபையை கொண்டு வர்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் கத்தி பேசினா அது உண்மையாயிருது. அதுல நம்ம அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் எதுக்கு எடுத்தாலும் ஆனா கேமரா அவரை நோக்கி தான் இருக்கும். எப்பவுமே அவரையும் முதலமைச்சரை நோக்கி தான் இருக்கும். மற்றபடி எதிர்கட்சி தலைவர் நோக்கிலாம் இருக்காது. அவர் பேசும்போது கேமரா ஸ்டெடியா ஃப்ரேம் பயங்கரமா விடும். அப்படி ஃப்ரேம் வைக்கிறவர் யாருன்னு தெரியல அந்த கேமராமேன். மற்றபடி திமுக காரங்க யாராட்டும் பேசினாங்கன்னா லாங் ஷாட்டு, முதலமைச்சரை காட்டுற மாதிரி அவங்கள லாங்கா காட்டுறது, இப்படிலாம் அவங்க ஃப்ரேம் வைக்காங்க. ஏன்னா நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு ஃபீல்டுல இருக்கிறது யாரை எப்படி காட்டணும்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால தான் சட்டசபையில நடக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமையும் நம்ம உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தாவேகா சார்பில் பேசினா ஃப்ரேம் ரொம்ப டைட்டா போயிரும். அங்க யார் பேசுறாங்களோ அவங்களை நோக்கி டைட்டா போயிரும் ஃப்ரேம். ஆனா திமுக சார்பில் பேசுற யார் சைடும் ஃப்ரேம் டைட்டா போகாது. அப்படி லாங் ஒயிடா நின்ன மாதிரி இருக்கும். இது எப்படின்னு தெரியல. இது கேட்டா லைவா நாங்க வெளியிடுகிறோம்னு சொல்லி வெளியே சொல்லிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு ரொம்ப காரசாரமான விவாதங்கள் சட்டசபையில நடைபெற்றது. ஆனா அதுல ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த சட்டசபை நடக்கிறதுக்கு முன்னால இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கலைஞருடைய நினைவஞ்சலியை கொண்டாடுறாங்க. அவருக்கு ஒரு இரங்கல் கூட சட்டசபையில தெரிவிக்காத போதுதான் மிக ஒரு பொதுமக்களிடையே மற்றும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னடா இது, ஒரு 6 முறை சட்டமன்ற உறுப்பினரா முதலமைச்சரா அதே சட்டமன்றத்துல இருந்த கலைஞர் ஐயாவை மறந்துட்டாங்களா அப்படின்னு. எப்படி இது இது யாரை எடுத்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரேமலதா அவர்கள் எடுத்து சொல்றாங்க. நீங்க எல்லாத்துக்கும் இரங்கல் தெரிவிக்கீங்க. இதே இடத்துல 6 முறை முதலமைச்சரா இருந்த கலைஞர் ஐயாவை நீங்க நிறைவு கூர்ந்து ஒரு மௌன அஞ்சலி கூட செலுத்தல. அது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு பேசுற அளவுக்கு ஒரு நன்றி விசுவாசத்தோட பிரேமலதா அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனா அவர் காலத்துல படம் எடுத்து சம்பாதிச்சு அவங்க அப்பா காலம் டிஎம்கே காலத்துல இருந்து திமுக காரங்களுடைய காசுகளை எல்லாம் சாப்பிட்டு இப்போ ஒரு நடிகர் ஆகி இப்போ ஒரு முதலமைச்சரை இருந்தவருக்கு கலைஞர் இறந்தது கூட தெரியல, ஒரு மௌன அஞ்சலி செலுத்தல. சரி, அவருக்கு தான் தெரியாது, அவர் வெளி உலகம் தெரியாதுன்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. சபாநாயகருக்கு இது தெரியாதா? சபாநாயகர் அதே இடத்துல முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போது இருந்திருக்காரு, எடப்பாடி இருக்கும்போது இருந்திருக்காரு, ஜெயலலிதா இருக்கும்போது இப்ப சபாநாயகராக ஒரு அமைச்சராகவும் இருந்திருக்காரு. இது தெரியாதா? அதாவது என்னத்த சொல்றது, அவரு ஒண்ணுமே சொல்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. கேட்டா அது அவதூறு வழக்குன்னு ஆயிரும் அப்படிம்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, முதலமைச்சர் பேப்பர் படிக்கணும், இது கூட தெரியலையா அப்படின்னு ஒரு இதை கேட்காரு. ஆனா சொல்ல போனா முதலமைச்சர் உண்மையில பேப்பர் படிக்காரா? அவரு சொல்ல போனா அந்த வின்பாஸ்ட்ல கொடுத்த சின்ன கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த கார் அவனும் விளையாடுவார்னு நினைக்கிறேன். பேப்பரை பத்தியும் செய்தியாளர்களை பத்தியும் பேசுறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன டேஸ் இருக்கு?
ஒரு முதலமைச்சர் பங்கன்ல செய்தியாளர்களை உள்ள அனுமதிக்கல. முதலமைச்சர்களுடைய முக்கியமான பங்கன்களில செய்தியாளர் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்கள வெளியேற்றுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பேப்பரை பத்தியோ செய்தியாளர்களை பேப்பரை படிச்சீங்களான்னு கேக்குறீங்க. இதுதான் செய்தியாளர்களுடைய கேள்வி. பத்திரிகையில பேப்பர் பத்திரிகையில என்னத்தினாலும் எழுதுவான், என்னத்தினாலும் எழுதலாம். அது கருத்து சுதந்திரம். ஆனா டிவிக்காரன் எல்லாரும் என்ன செய்யறான்னா, அவர் கிளம்புறதுல இருந்து சட்டசபைக்கு வர்ற வரைக்கும் லைவ்ல போடுறான். உங்களெல்லாம் காரி மூஞ்சில தான் துப்புறாங்க. அப்படி இருந்தும் அவரை செய்தியாளர்களை போய் உள்ள விட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி திருப்பி வெளியே வர விட்டு, எதுக்கு சார் இந்த டிவி நிறுவனம் நடத்துறவங்க இப்படி செய்றீங்க? ஒரேடியா கட் பண்ணுங்க. ஏன் அவரை காட்டினா மட்டும் தான் செய்தியா? மத்த எங்கேயுமே செய்தி இல்லையா சார்? தமிழ்நாட்டுல எவ்வளவோ செய்திகள் இருக்கு. விவசாயி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்கெங்கயோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை காட்டுங்க. சும்மா அவர் அங்க வந்துட்டார், இவர் இங்க வந்துட்டார், இதை காட்ட போய்தான் உங்களை காரி மூஞ்சில துப்புறான். செய்தியாளர்களை மதிக்காத போற காரணமே அதான். அப்படி இருக்கும்போது நீங்க போய் அப்படி ஃப்ரேம் போட்டு இப்படி ஃப்ரேம் போட்டு காட்டுனீங்கன்னா அவ்வளவுதான். நீ உங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து குரூப் மாஃபியா வச்சு நாங்க வந்து எங்க செய்தி எங்களுக்கு பண்ண தெரியும், நீங்க வெளியே போங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எதுக்கு சார் அவரை பத்தி நீங்க ரொம்ப புகழ்ந்து, ஐயோ இந்த ஒரு சில தனியார் டிவிலாம் இந்த டன் டிவி அப்படிம்பாங்க, அந்த டிவிலாம் அவரை புகழாத புகழ் இல்ல. அது நான் எந்த டிவியை சொன்னேன்னு உங்களுக்கே தெரியும். இன்னொன்னு தமிழ் நியூஸ் அப்படிம்பாங்க, அந்த டிவி ஐயோ அவனை காரி துப்பு, அவன் செய்தியாளர்களை செருப்பாளம் கொண்டு அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட அவரை புகழ்றாங்க. என்ன உங்க டிஆர்பி ரேட் ஏறுறதுக்காக அப்படி இப்படிங்களா? ஏன் அவரை காட்டினாதான் டிஆர்பி ரேட்டுங்க? ஏங்க தமிழ்நாட்டுல அவ்வளவு கொலைகள் நடக்கு, அவ்வளவு கற்பழிப்பு, அவ்வளவு பாலியல் புகார்கள் நடக்கு, அவ்வளவு இது நடக்கு. அதை ஏன் நீங்க செய்தியில வெளியிடாம, முதலமைச்சர் அங்க போனார், அமைச்சர்கள் இங்க போனார்கள், எம்எல்ஏ அங்க போய் படம் போட்டார், அவர் இங்க போட்டார். எத்தனை இடத்துல கனிம வளத்தை கொள்ளையடிக்காங்கன்னு தெரியுமா? அதை போய் வெளிச்சம் போட்டு காட்டுங்க. இவங்களை காட்டுறது மட்டும் தான் செய்தி இல்ல. அப்ப எவ்வளவு சொல்லியும் கேட்காத ஒரு நிறுவனங்கள், டிவி நிறுவனங்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, எவ்வளவு அடி அடிச்சாலும் தானே வருவான் அப்படின்னு மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பத்திரிகையாளர் யாரு, நக்கீரன் கோபால் மீது வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இதை எதிர்த்து யார் என்ன பண்ணா, இன்னைக்கு அவருக்குன்னா நாளைக்கும் உனக்கு எனக்கு எல்லாத்துக்கும் வரும், சேர்த்து வரும். என்னங்க இது? அப்போ ஒரு முதலமைச்சர் பங்கன்ல பத்திரிகையாளரை உள்ள அனுமதிக்கல அப்படின்னா அது இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. பத்திரிகையாளர் சங்கத்தை வந்து நீதிமன்றத்துல கொண்டு முறையிடுறாங்க, இப்படி செய்யறாரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி. அப்போ இவ்வளவு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகும் நீங்க ஏன் அதை செய்தியை வெளியிடுறீங்க? கட் பண்ணுங்க, ஒரேடியா கட் பண்ணிருங்க. இதுதான் நிறுவனம். தாவேகா அரசு அப்படின்னு சொல்ல போனா, முதல்ல ஒரு பாட்டு படிச்சேன்னா அந்த பாட்டு தான் இதுக்கு சமம். வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்றீங்க, ஏன் சார் வெங்கடாச்சலபதி காலில் கொண்டு வைக்கீங்க? நீங்க நீங்க பதவி பிரமாணம் பண்ணும்போது எப்படி பண்ணீங்க? எந்த ஒரு மதமும் இனமும் வேறுபாடு இன்றி தானே வருவன்னு சொன்னீங்க. ஏன் அது வெங்கடாச்சலபதி? ஏன் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயியுடைய வேளாண் பட்ஜெட்டை கர்நாடகத்துல இருக்கிற, ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி கோயில கொண்டு வச்சு எடுத்துட்டு வரணுமா? என்னங்க இது? என்ன நடக்குங்க? இன்னொரு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் ஜெபமாலையோட வராரு. என்னங்க நடக்கு? ஏங்க நீங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஜாமியில கொண்டு வச்சு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு போட்டோ தூக்கிட்டு உள்ள வரட்டுமா? என்ன நடக்கு இங்க தமிழ்நாட்டுல? ஆனா ஜேசிடி பிரபாகர் அவர் என்ன செய்யல, நான் நடுநிலையோட செயல்படுறேன் அப்படிங்காரு. ஆனா எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சிக்காரங்க பேசும்போது அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை விட்டு பேசுறாங்க அப்படின்னா அமைச்சர் அமைச்சர் அமைச்சருங்காரு. நீங்க சரியா பேசணும். அவங்கள பேச விட்டுட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்ட விட்ட பிறகுதான் நீங்க உங்க அமைச்சரை கூப்பிடணும். நீங்க அவரை பேச விடாமலேயே உங்க அமைச்சரை கூப்பிட்டீங்கன்னா என்ன கணக்கு? அதுக்கு ஒரு ஆதவ அர்ஜுனன் ஒரு ஆள் இருக்காரு. முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டாரு, யாருக்குமே வாய் திறக்க மாட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் நான் சார்
பல பேரை பார்த்துட்டாங்க இந்த சட்டசபையில. நான் சொன்னவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. கேட்டீங்களா? அதனால பட்ஜெட்டுக்குள்ள மக்களுக்கு தேவையான பட்ஜெட் என்ன? அந்த பட்ஜெட் இப்போ என்ன? நான் சொல்றத கேளுங்க. வேளாண் துறையில வேளாண் இதுல பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. 134 கோடி 83 லட்சம் ரூபாய் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. இந்த பட்ஜெட்ல யாரெல்லாம் வரணும்? குறுவை சாகுபடி, நான் குறுவை சாகுபடி அப்படி 2 வகையா வராங்க. இந்த 2 பேருக்கும் எவ்வளவு ரூபா அப்படி ஒதுக்கிருக்காங்கன்னா 134 கோடி 83 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இந்த 134 கோடி 83 லட்சம் ரூபாய் இவங்களுடைய கணக்குப்படியே வந்தா 15 லட்சம் விவசாயிகளுக்கு இதுக்கு உதவும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. சரி, 134 83 கோடி டிவைடர் பை போட்டு பாருங்க. வெறும் 890 ரூபாய் 893 ரூபாய் தான் ஒரு விவசாயத்துக்கு வருது. அப்போ இவங்க தண்ணி வராம எதுவுமே வராம இழந்து போனதுக்கு 893 ரூபாய் இருந்தா இவங்களுடைய இழப்பை நீங்க சரி செஞ்சிடலாமா? என்னங்க விவசாயம், என்னங்க வேளாண் நிதி பட்ஜெட் நீங்க ஒதுக்கிருக்கீங்க? அப்ப இது விவசாயத்தை ஏமாத்துறதா இல்லையா? இதே ஒரு திமுக இப்படி ஒதுக்கியிருந்தா என்ன கத்து கத்திருப்பாங்க இந்த சிபிஎம், விசிக என்ன கத்து கத்திருக்கும், காங்கிரஸ் என்ன கத்து கத்திருக்கும். கொஞ்சமாட்டும் அந்த கணக்கு எடுத்து போட்டு பாருங்க. 893 ரூபாய்க்கு வச்சு ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய இழப்பை சரி செய்ய முடியும்? இது இந்த பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்ல போறதுன்னு தெரியல. இவங்க எப்படி பட்ஜெட் தயாரிச்சவங்க யாருன்னு தெரியல. மேலும் கிறிஸ்தவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு புனித பயணம் அது ஒரு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 20 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சரி, 20 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்கல்ல, கிறிஸ்தவருடைய புனித பயணத்திற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்க. அப்போ அதுல பயன்பெறுங்க யாரெல்லாம் கேட்டா 2.5 லட்சம் பேர் பயன்படுறாங்க. அப்போ 20 கோடி இன்டு டிவைடர் பை போட்டு பாருங்க. ஒரு கிறிஸ்தவருக்கு 800 ரூபாய் தான் வருது. 2.5 கோடினா 800 ரூபாய் வச்சு இவங்க எந்த புனித ஸ்தலத்துக்கு போக முடியும்? சொல்ல முடியுமா? எந்த புனித ஸ்தலத்துக்கு போக முடியும்? அப்போ மக்களை ஏமாற்றுகிற அளவில் இந்த பட்ஜெட்டுகள் இருக்கிறது. 800 ரூபாய் வச்சு சரி 800 ரூபாய் வச்சு இந்த இருக்கிற திருநெல்வேலி போயிட்டு வர முடியுமா சார்? சாப்பாட்டு செலவு, மத்த இதர செலவு எல்லாத்தையும் செஞ்சு இந்த இருக்கிற திருநெல்வேலி விடுங்க, நாகர்கோவில் போயிட்டு வர முடியுமா? என்னங்க கணக்கு இது? இது புனித பயணம் சொல்லி வேற சொல்லிக்கிடுதீங்க. அப்போ கிறிஸ்தவர்களையும் ஏமாற்றி விட்டீர்கள், சிறுபான்மையினர்களையும் பட்ஜெட்டில் ஏமாற்றி இருக்கிறீர்கள். ஒண்ணு. இன்னொன்னு, இதே சட்டசபையில உங்க மாமனார்கிட்ட போய் கேளு, உங்க அப்பாட்ட போய் கேளு அப்படின்னு ஒரு வந்துச்சு. அது சொல்ல போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது 900 கோடின்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. எங்க அப்பாட்ட, எங்க மாமனார்ட்ட 900 கோடி எதுக்கு வாங்குனீங்க சொல்லுங்க அப்படிங்காரு. ரைட். உதயநிதி சொல்றாரு, உங்க மாமனார்ட்ட போய் கேளு அப்படிங்காரு. உடனே இவர் என்ன செய்யறாரு, ஆதவ அர்ஜுனா, உங்க அப்பாட்ட போய் கேளுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இந்த 900 கோடிங்கிறது ஆதவ அர்ஜுனா சொன்னது பொய். இந்த 900 கோடி அல்ல, வெறும் 500 கோடி 509 கோடி தான் மார்டின் திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நன்கொடை. இந்த நன்கொடை எதற்கு கொடுத்தார் அப்படின்னா 2021 ஆதவ அர்ஜுனா திமுகவில் சேர்கிறார். அப்போ
2021, 2022, 2021, 22, 23 இதுல வந்து இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தேர்தல் பிரச்சார வகுப்பில் உள்ள ஒரு ஆளாக இவர் ஆதவ அர்ஜுனா திமுகவுல இருக்காரு. இவர் என்னைக்கு திமுகவுல வந்து சேர்ந்தாரோ அதற்காக கொடுக்கப்பட்ட காசு தான் இந்த 509 கோடி ரூபாய். இந்த 509 கோடி ரூபாய்க்கு இவர் கணக்கு கேட்காருல, தேர்தல் அப்டேட்ல 509 கோடிக்கு தேர்தல் அப்டேட்ல கணக்கு இருக்கு. அத போய் ஆதவ அர்ஜுனா பார்க்கலாம். நம்ம டிபேட்டர்ல ஓடும் பாருங்க. கொஞ்ச நேரத்துல இன்னும் என் சைடுல நான் கொஞ்ச நேரத்துல போட்டிருப்பேன். பாருங்க, நல்லா பாருங்க, தெரியும். அப்போ இவ்வளவு வஞ்சகமாக இருக்கிற ஆதவ அர்ஜுனா, சரிங்க, நீங்க வந்து உங்க கணக்குல வந்துருவான். 590 உங்க அப்பாட்ட வாங்கணும், உங்க அப்பாட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டீங்க. சரி, அதுல திமுகவுல இருந்து பிரிஞ்சு விசிகேக்கு போனீங்கல்ல, விசிகேல அடிமட்டத்துல இருந்து அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து உழைச்சவனுக்கு பதவி இல்ல. ஆனா நீங்க போன உடனே அங்க துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அந்த துணை செயலாளர் பதவிக்கு எத்தனை கோடி கொடுக்கப்பட்டது சொல்ல முடியுமா உங்களால? எத்தனை கோடி கொடுக்கப்பட்டது சொல்ல முடியுமா? மேலும் சரி, அங்கதான் இருந்தீங்க, அங்க சரியில்லை, அங்க சரியில்லைன்ட்டு நேரம் எங்க போனீங்க? புதுசா கட்சி ஆரம்பிக்க போற விஜய் கூட வந்து சேர்ந்துட்டீங்க. சரி, விஜய்க்கு எத்தனை கோடி கொடுக்கப்பட்டதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல உங்க தேர்தல் அப்டேட்ல நீங்க யார்கிட்ட காசு வாங்குனீங்கன்னு உங்க தேர்தல் அப்டேட்ல இருக்குமா? சரி, வெட்ட வெளிச்சமாகவே தேர்தல் அப்டேட்ல வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து மார்ட்டின்ட்ட வாங்கின 509 கோடிக்கும் கணக்கு இருக்கு. நீங்க கொடுத்த விசிக்கு கொடுத்த கணக்கு, தாவேகாக்கு கொடுக்கப்பட்ட கணக்கு இருக்கா? சொல்ல முடியுமா? அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ற இடத்தில் எங்களை போல பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். பதில் சொல்ல முடியுமா? அப்போ வாய் இருக்குன்னா எதையும் பேசக்கூடாது. அது நான் சொல்லல, உங்க தலைவர் விஜய் சொன்னது. எலெக்ஷனுக்கு முன்னால விஜய் பேசினது என்னவென்றால், மீனவர்களுக்கு 8,000 ரூபாயில இருந்து 20,000 உயர்த்தப்படும். அந்த வீடியோ வேணும்னா எடுத்து தாரேன். ஆதாரத்தை கேட்பாங்க எதுக்கு எடுத்தாலும். ஆனால் பட்ஜெட்டில் மரிய வில்சன் அவர்கள் அமைச்சர் வாசிக்கும் போது 8,000 6,000 ரூபாயில இருந்து 7,000 ரூபாய் உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிறாரு. அப்போ தேர்தலுக்கு முன் ஒரு வார்த்தை, தேர்தலுக்கு பின் ஒரு வார்த்தை அப்படின்னா, மக்கள் உங்களை நம்பிதானே ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் வந்தா 20,000 ரூபாய் தந்துருவாருப்பா, போட்டுருவாங்க அப்படின்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப ஏன் நீங்க அதை விடுறீங்க? அதே 20,000 ரூபாய் கொடுங்க மீனவர்களுக்கு. உங்களை நம்பிதானே ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப மீனவர் கொடுத்துருவாங்க. நீங்க என்னென்ன சொன்னீங்க எல்லாத்துக்கும் செஞ்சீங்கல்ல, சொன்னீங்களா? வேளாண் கடன் தள்ளுபடி நீங்க செய்யல, முழுமையா கடன் தள்ளுபடி பண்ணல. ஏன்? எதுக்கு இதை தள்ளு முடியல? அப்ப தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் ஒண்ணா? அப்போ ஒவ்வொரு பட்ஜெட்டையுமே எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே மக்களுக்கு தேவையான இல்லை. இன்னொன்னு நம்ம தேர்தல் அப்டேட்ல என்ன சொன்னாங்க? திமுக 2,000 கொடுத்தா நாங்க 2,500 ரூபாய் கொடுப்போம். நீங்க மகளிர் உரிமை தொகை ரைட்டு, மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் நீங்க எப்ப கொடுப்பீங்கன்னு உங்க பட்ஜெட்ல சொன்னீங்களா? சொல்லலையே. அந்த 2,500 ரூபாய் எப்போ வரும்? அது நாங்க கேட்கல, பெண்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு பொண்ணு வரும், அவர் காசுல இருந்து அவர் வந்து மக்கள் பணத்தை எடுக்க மாட்டாருங்க, அவர் காசை எடுத்து கொடுப்பாருங்க. ஏங்க அவர் காசை எடுத்து கொடுப்பாருங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும். அந்த பொண்ணு எல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. நம்ம வீடியோல பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன், அதுன்னு பாருங்க. அப்போ என்ன நடக்குது? சில பெண்கள் என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நானும் என் குடும்பமும் என் குழந்தையும் கழுத்தை எடுத்துட்டு செத்துருவோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அந்த பெண்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. நாங்க தற்கொலை பண்ணிக்கிட வேண்டியதுதான். பண்ணுங்கம்மா, சும்மா பண்ணுங்க.
கும்மிடிப்பூண்டியில 3 வயசு குழந்தைய கற்பழிச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஒரு இது கிடையாது, இரங்கல் கிடையாது. உங்க மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணு கையில இப்படி தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா டிஜிபி ஆபீஸா அப்படியே அலையுது. ஐயா எனக்கு இது இல்ல, இது இல்லன்ட்டு ஒரு மாவட்ட செயலாளர கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆ பாலியல் குற்றவாளித்துல அதிகமா ஈடுபட்டவர்கள் தாவேக்காங்கிறது பேப்பர் வழியே இல்ல செய்திகள் வழியாவே அதிகமா வந்திருக்கு. அவங்க மேல ஒரு நடவடிக்கை இல்ல. ஒரு பொண்ணு 29 கோடி 29 லட்சம் ரூபாய் நான் குடுத்திருக்கேன் ஆஸ்பத்திரியில ட்ரிப்ப போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணையும் இவங்க கேட்கல. ஒரு பொண்ணு நான் பர்தாவ எடுத்துட்டு நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்டயும் எதுவுமே பேசல. ஸ்ரீகுண்டத்துல எம்எல்ஏ சப்போர்ட்ல தான் நான் உன்னைய பாலியல் பலாத்காரம் பண்ணுனேன்னு சொல்லி அவன் அசால்ட்டா சொல்லியிருக்கான். அவங்க மேல நடவடிக்கை இல்ல. அந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை இல்ல. என்ன பெண்கள் பாதுகாப்பு? அப்போ சோ அதாவது ஒண்ணா சொல்லிட்டே இருக்கலாம். சட்ட ஒழுங்கு. நம்ம வீடியோல இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஜ ஜனநாயகம் படத்துல ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே அடிச்சு கொல்லுவானாம். அடிச்சு கொன்னுட்டு அத ரீல்ஸ் போடுவான் போல. அந்த இதே மாரி ஒருத்தனை அடிச்சு கொன்னு ரீல்ஸ் போடுறாங்க. இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம். அப்போ எவ்வளவு மோசமா போயிருக்குன்னு பாருங்க. இப்படி ஒவ்வொன்னா தான். ஒவ்வொன்னா வரும். சரி சார். இப்போது வந்து எம்எல்ஏ எம்பிக்கள் கூட்டங்கள் தேவையில்ல. எதுக்குன்னா, எம்பிக்கள் வந்து தேவையில்லாத ஒண்ணு. ஏன்னா, அவங்க வந்து நாடாளுமன்றத்துல தான் பதில் சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்துல தான் இது பண்ணுவாங்க. எல்லாமே இது பண்ணுவாங்க. நமக்கு இப்போ தேவையானது காவேரி தண்ணி, குறுவை சாகுபடிக்கு தேவையான தண்ணி, விவசாயத்துக்கு தேவையான தண்ணி. இந்த தண்ணிய கர்நாடகாரன் விட மாட்டான். அப்போ அவன் என்ன செய்யறான்? உனக்கு தண்ணி தர முடியாதுயா. நான் மேகதாது அணைய கெட்டியா அவன் அப்படிங்க அவன். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க போய் அவங்கள போய் பார்க்க போறோங்க. ஏங்க ஜெயலலிதா காலத்துல இருந்து கலைஞர் காலத்துல வரைக்கும் எல்லாரும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எல்லாரும் அதுக்கு அடிமுடி போட்டாங்க சார். நீங்க போய் அங்க பார்த்து ஒண்ணும் ஆக போறது கிடையாது. கேட்டீங்களா? நாங்க என்ன கேவலப்பட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏங்க அது சினிமாவுல சொல்லலாம். எதுனாலும். ஆனா இந்த ரியல் வாழ்க்கையில கிடையாது சார். என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் விட்டா ஒரு ரூமுக்குள்ள விட்டா 2 பேரும் அடிச்சு 2ல எவனாவது ஒருத்தன் சாவான். அப்படி இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிறது கர்நாடகா. அங்கேயே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாதுயா. மேகதாது அணைய கெட்டியா ஆகுமியா அப்படிங்க அவன் 2 பேரும். காங்கிரஸும் பிஜேபியும் ஒண்ணு சேர்ந்து அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டாங்க. கூட்டி அவன் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டான். ஆனா இங்க இருந்து நாங்க போவோம். அங்க போய் நாங்க வந்து எத்தனையோ அண்டை நாடுகள்ல சண்டை போடும்போது பேசி சுமூகமாகலையா? ஏங்க அது சண்டை. இது நீர் ஆதாரம். நீங்க காவேரி தண்ணி விடல அப்படின்னா கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள் தண்ணி இல்லாம பஞ்சத்துல வாடும். விவசாயி நிலத்துல கை வச்சாதான் நமக்கு அரிசி. அதை பார்க்காம நாங்க போய் சமாதானம் பேச போறோம்னா எப்படி? அவன் உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டான். அங்க வழக்கு என்ன வந்திருக்கு? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்கவே வேண்டாம். தமிழ்நாட்டுல கேட்கவே வேண்டாயா, நீ கேட்டுங்க. நீங்க என்ன வழக்கு பதிவு பண்ணீங்க தமிழ்நாட்டு சார்புல? மறுசீராய்வுக்கு எதுக்கு போகல? இந்த மேகதாட்டு அணை என்ன அப்படின்னா, ஒரு பொம்பளை சொல்றா, ஐயா உன் நல்ல மனசுக்கு தண்ணி வடிஞ்சோடி வருதியா, வரிஞ்சோடி வருது. சிரிப்பா வருது. அங்க மழை கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்க அவன் திறந்து விடல அப்படின்னா கர்நாடகா அழிஞ்சு போயிரும். அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறத மீதி உபரி நீரை இங்க அனுப்புறான்.
இது கூட தெரியாத சில பெண்கள், உன் மனசு நல்ல மனசுயா, உன் மனசு நல்ல மனசு, உன் மனசு நல்ல மனசு, நீ கடவுளா இருந்த மழை இங்கெல்லாம்யா பெய்யணும், ஏன் கர்நாடகத்துல பெய்யுது சீமான் சொன்ன மாதிரி. அப்போ ஒவ்வொன்னா இங்க எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? ஏங்க நீங்க வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க தான் உள்ள வரணும், நீங்க தான் இறங்கி வரணும், நீங்க தான் வரணும். நானும் இன்னும் அப்படியே தான் இருப்பேன், நான் அப்படிலாம் கூட்ட முடியாது, நான் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்துவேன்னா நடக்காது. எப்பமோ பாஸ் ஆகிற ஃபைலுக்கு, டீலிமினேஷன் ஃபைலுக்கு இப்ப எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறீங்க, எதுக்குயா? இதுக்கு முன்னால கூட்டியிருக்க வேண்டியதானே? நீங்க முதலமைச்சர் ஆன பிறகுதான் இந்த டீலிமினேஷனை பத்தியே பேசுறீங்க. அதுக்கு முன்னால நீங்க கட்சி இருக்கும்போது பேசுனீங்களா? சரி ரைட்டு. இதே கர்நாடகா பிரச்சனைக்கு தான், இதே டீலிமினேஷன் பிரச்சனைக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி 4 மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்களை ஒன்று போல கூட்டி அதை நடத்தினாரு. அதுல புஷி ஆனந்தும் சேர்ந்தாரு. புஷி ஆனந்த் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து எல்லாம் போட்டிருக்காரு. அப்படி இருக்கு. அப்படி முத எதிர்த்தவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் இங்க முதலமைச்சரா இருக்கும்போது, முன்னாள் முதலமைச்சர். அதை விடுங்க சார். இப்போ வந்து டீலிமினேஷன் வந்து எப்ப பாஸ் ஆகுறது, எப்பன்னு எம்பிக்களுக்கே தெரியல. உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? அங்க இருக்கிற எம்பிக்களுக்கே தெரியாத போது உங்களுக்கு என்ன அவசரம்? ரைட்டு, அதையும் விடுங்க. யார் உங்களை இந்த கூட்டத்தை கூட்ட சொல்றா? அப்ப பயமா? என்ன பயம்? திமுக வந்து டீலிமினேஷனுக்கு எதிரா ஆதரவு பெறக்கூடாது, போனா காங்கிரஸ் இனி ஒரு காலமும் பிரதமராக ராகுல் காந்தி பிரதமரா ஆக முடியாது. நேத்து ஒரு டிவி டிபேட்டர்ல ஒரு ஆள் பேசுறாரு, அது என்னுடைய கருத்து இல்ல, அந்த டிவில பேசுனதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. காங்கிரஸ் தான் பாஜகவை 3 முறை ஆட்சி பீடத்தில் வைத்ததோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறார். அது எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. எப்படி? எல்லாத்துக்கும் இருக்கு. அங்க மகாராஷ்டிரால அங்க சண்டை போட்டு அங்க உள்ள எதிர்கட்சி கூட்டணி மாதிரி சேர்ந்து அங்க சண்டையை போட்டு கடைசியில பிஜேபி ஜெயிக்க வச்சாச்சு. மம்தா கிட்ட சண்டை போட்டு மம்தா கிட்ட இது பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி மம்தாவை தோக்கடிச்சு அங்க பிஜேபி ஜெயிக்க வச்சாச்சு. உத்தரப்பிரதேசத்துல அவர்கிட்ட சண்டை போட்டு அவர்கிட்ட கூட்டணியாகி பாதிக்கு பாதி தரணும்னு சொல்லி அங்க பிஜேபி ஜெயிக்க வச்சாச்சு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயா கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தா என்ன காங்கிரஸ் எப்படிங்க ஆட்சி பீடத்துல உட்காரும்? இங்க ஒரு எம்பி போஸ்ட், இங்க ஒரு எம்பி போஸ்ட், என்ன கணக்கு? திமுக இருக்கும்போது ஒரு எம்பி போஸ்ட், தாவைகளா இருக்கும்போது ஒரு எம்பி போஸ்ட். இப்படி இருந்தீங்கன்னா நீங்க பிரதமர் ஆக மாட்டீங்க. மாநிலம் வரை மாநிலமா ஆட்சி வேணா செய்யலாமே தவிர பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த டிவி டிபேட்ல பேசிட்டாரு. உடனே அந்த டிவி ரிமோட்ல இருக்கிறவர் என்ன காங்கிரஸ்க்கு எதிராக இருந்தவர் அப்படி இப்படின்னாரு. ஏங்க நீங்க பேசுறதுதான் தப்புங்க, காங்கிரஸ் செய்யறது தப்பு அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க. காங்கிரஸ் நல்லா காங்கிரஸ் மேல ஒரு பெரிய மதியே வச்சிருந்தோம், ஒரு மரியாதையுமே வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த காங்கிரஸ் சுத்தமா போய் அந்த இப்போ இப்போ தலைவர் இருக்காரு, மாநில தலைவர், அவருக்கு பேசவே தெரியல, என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியல. யாருங்க எட்டப்பர்கள்? எட்டப்பர்கள் யாரு? இங்க ஜெயிச்சோன்னா அங்க போய் தலையை குனிஞ்சீங்களே, நீங்க தான் எட்டப்பர்கள் அப்படி நான் பேசுறேன். டிவி டிபேட்டர்ல பேசினாங்க. கனிமொழி அம்மாவும் பேசினாங்க. உங்களுக்கே தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சோடனே யார் எட்டப்பர்கள் அப்படின்னு கனிமொழி அம்மா பேசிட்டாங்க. அப்ப மேலும் இந்த டீலிமினேஷனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த விஜய் அரசு ஏன் கர்நாடகத்துல ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை? இந்த கேள்விதான்
எல்லா இடங்களிலும் எழுந்திருக்கிறது. மேலும் தமிழகத்தை ஏமாற்ற வேண்டாம் என்று சொல்லியே செய்தியை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். நமது சேனலை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஆதரவு தரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி.